ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் நேற்று சாயந்தரம் செஞ்ச சந்தியாகால பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நேற்று ஆடி கிருத்திகை சாயந்தரம் தான் பிறந்ததுன்னாங்க. நான் அம்மா வீட்டுக்கு ஒரு சில வேலைகளாக போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த கோவிலுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி கொடுத்துட்டு என்னுடைய பூஜை வேலையை கொஞ்சம் நான் ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே விநாயகர் பெருமானை நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சாயந்தரம் ஏற்றக்கூடிய அந்த விளக்குகளால் நல்லா கழுவி வச்சிட்டேன். நான் இப்போ வர பதிவுகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஆனால் ஒரு நாள் ஏற்றுறோம், ஒரு நாள் ஏற்ற முடியல, அது கண்டினியூவாக எங்களால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த தீபத்தில் ஏற்றுறது விளக்குன்றது ரொம்ப 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 சிறப்பு. அது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் செய்யுங்க. அப்படி செய்ய முடியல அப்படின்னா அதுக்கே ஒரு இணையான ஒரு நேரம் மாலை நேரத்துலேயும் சாஸ்திரங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்க. அதுவும் காலை நேரத்துக்கு இணையான நேரம் தான் சொல்கிறாங்க. என்னுடைய பதிவில் நான் எப்போவுமே சொல்கிறது இதுதான். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய காலம், நம்மளுடைய சூழ்நிலை இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம இந்த தீபம்லாம் ஏற்றுறோம். அவங்க செய்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியலன்னா எப்போவுமே நினைக்காதீங்க. டைம் இருந்துன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாமல் அந்த நேரத்திற்கே உரிய மாலை நேரத்தில் கண்டிப்பாக விளக்கேற்ற ட்ரை பண்ணுங்கள். மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி அமைதியாக இறைவனை நம்ம வணங்கும்பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கும், அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்லோகம்லாம் சொல்லும்பொழுது அந்த வீட்டில் நல்ல எண்ணங்களும் நேர்மறையான மனநிலையும் இது கண்டிப்பாக உருவாக்குன்றாங்க. நம்ம டெய்லியுமே காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றனா அந்த விளக்கினுடைய அந்த ஒளி நம்மளுடைய மனக்கவலைகளை எல்லாம் குறைத்து நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான எண்ணங்கள் நிலவ செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு விளக்கெலாம் காலையில் கொஞ்சம் ரெடி பண்ணதுனால வந்தவொடனே நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே 5:45 5:50க்கெலாம் நான் இந்த சந்தியாகால தீபத்தை ஏற்றிட்டேன். அதாவது நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய காலத்தை பொறுத்து இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க. காலையில் முடிஞ்சாலும் ஏற்றுங்க, இல்லை ஈவினிங்லும் ஏற்றுங்க. அதுக்காக அவங்க ஏற்றுறாங்களே நம்மளால் காலையில் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினச்சபடி கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கணும். எதிர்மறை ஆற்றலாம் நீக்கி நேர்மறை ஆற்றல் எப்போயுமே வரணும். ஐஸ்வர்யம் நிலைக்கணும், ஆரோக்கியம் நிலைக்கணும், குழந்தைங்க நல்லபடியாக எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்குன்ற நம்பிக்கையில் இருங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.